அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய கிருபையினால் குவைத் தவாசி தஅவா அமைப்பினால் வருடாந்தம் நடத்தப்பட்டு வருகின்ற இரவு தொழுகை மற்றும் பயான் நிகழ்ச்சியிலே இந்த வருடம் உங்களை எல்லாம் இந்த இடத்தில் கடைசி 10 நாட்களிலே பெருந்திரளாக உங்களை எல்லாம் இந்த இடத்தில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நாம் எல்லாம் இந்த இடத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ இதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவருடைய விசாலமான சுவனத்திலும் முகத்தை முகம் பார்த்தவர்களாக சந்திக்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த உறவுகளே, கடைசி 10 நாள் அவருடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். மிக கண்ணியமான நாட்கள். உண்மையிலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதை நாங்கள் தேடி அடைந்து கொள்ள வேண்டும், தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே அல்லாஹு தாலா அந்த நிலைமையை எங்களுக்கு வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் தொடர்ந்து 10 நாட்களுக்கு இங்கே நிகழ்ச்சிகள் அழகான முறையில் 12 மணி முதல் தொடராக சஹர் சாப்பாடு வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கின்றது. அணிதிரண்டு வந்து பயன்பாட்டை பெற்றுக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்பதனை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் இந்த 10 நாளைக்கும் எனக்கு அதாவது மரணம் முதல் மஹ்ஷர் வரை என்ற ஒரு தலைப்பை இட்டிருக்கிறாங்க. மரணம் முதல் மஹ்ஷர் வரைக்கும். இது இல்முல் கைப், மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. அல்லாஹ் தஆலா சூரா பக்ரா ஆரம்ப வசனங்களில் சொல்கிறான், அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை விசுவாசிப்பார்கள். இந்த தலைப்பில் நான் உங்களோட பேச இருக்கிற விஷயம் என்னென்றால், நீங்களோ நானோ யாருமே சக்கராத்தை அனுபவிக்கல. சக்கராத்துனா என்னன்னு யாருமே எங்களுக்கு அனுபவிச்சுட்டு சொல்லலை. ஒரு பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குடா, இந்த ஹோட்டலில் போய் திண்டு பாரு அப்படி டேஸ்ட்டாக இருக்குது, நான் போயிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் மரணத்தை யாருமே சுவைச்சிட்டு இது டேஸ்ட் இப்படித்தான் இருக்குது, வேதனை இப்படித்தான் இருக்குது, அதோட இன்பம் இப்படித்தான் இருக்குதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அது சம்பந்தமாக குர்ஆன் சுன்னத்துக்கு சொல்லித்தருது. அப்போ நாங்கள் இந்த தலைப்பின் ஊடாக மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட, நிச்சயமாக மரணம் என்பது உண்மை, சக்கராத் என்பது உண்மை, கப்ருடைய வாழ்வு என்பது உண்மை, மஹ்ஷர் என்பது உண்மை, கியாமம் என்பது உண்மை, அதே மாதிரி ஹவுல் கௌசர் என்பது உண்மை, சுராத் என்பது உண்மை, மீசான் என்பது உண்மை. இதெல்லாம் சம்பந்தமான மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றதை உங்களோட நான் இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்களுக்கும் பகிர்ந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முதலாவது நாள் மரண சிந்தனை என்ற ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். முதலாவது நாள் மரண சிந்தனை. ஏன் இப்படி ஒரு தலைப்பு இன்றைக்கு தெரிவு செய்கிறேன் என்றால், முதலாவது நாள் உண்மையிலே நான் இன்றைக்கு 20 நாட்கள் ஆகுது. இந்த பெரிய க்ரௌட் ஃபாகில் இருக்கத்தான் செய்யுது. இந்த பெரிய க்ரௌட் ஃபாகில் இருக்கத்தான் செய்யுது. ஆரம்ப நாளிலிருந்தே அறிவித்தாங்க, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ஊடாக எல்லாம் போட்டாங்க. அல்லாஹு தஆலா உங்களோட பிஸி, உங்களோட வேலைப்பளுக்கள் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வரலாம்னு, அதுதான் உண்மை. ஆகவே ஆனால் நான் இன்றைக்கு 20 நாள் ஆகுது. 10 நாளுக்கு முன்னே வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் அக்கீதாவோடு சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் பேய்த்திருக்கு. சில நேரம் உங்களுக்கு இன்றைய தான் கேள்விப்பட்டா இருக்கோம். மேலும் ஹைர், எது எப்படி இருந்தாலும் இந்த 10 நாட்கள் போதும், இந்த ஒரு உரை போதும் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 நாட்கள் போதும், இந்த ஒரு இன்று நடக்க போகிற ஒரு உரை போதும் உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கு. அல்லாஹ்வுக்கு அவங்களோட சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. பெண்கள் பக்கத்திலேயும் உங்களோட பேச்சுகளை தவிர்த்து முழுமையான உங்களோட சிந்தனை எங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெரிய ஒரு மாற்றத்தோடு போகலாம். கிட்டத்தட்ட லட்சங்கள் செலவழித்து ஒரு தாய தவாசி நிறுவனம் இந்த இடத்துக்கு எடுக்குது. என்ன எடுக்கிறது 20,000 30,000 ரூபாய்க்கல்ல, லட்சங்கள் செலவழித்து டிக்கெட்டில், ஃப்ளைட்டில், அது இது விசா அப்படி எல்லாம் பார்த்தா லட்சங்கள் செலவழித்து ஒவ்வொரு வருஷம் ஒரு தாயம் எடுக்கிறாங்க. என்னத்துக்குண்டா செய்கிறோம்ன்றதை காட்டுறதுக்கோ நாங்களும் சாதிக்கிறோம்ன்றதுக்காகவோ அல்ல. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, சாப்பாடு ஏற்பாடுகள், இஃப்தார் ஏற்பாடுகள், அது இதுன்னு சொல்லி வீசி செலவழிக்கிறாங்க. அல்லாஹ் அருள் செய்யட்டும். லட்சங்கள், பல லட்சங்கள் உங்களோட சல்லிகளாக அல்லாஹு தஆலா இந்த இடத்துக்கு ஒரு தாயை கொண்டு சேர்க்கிறார். அப்போ நான் உங்களோட 20 நாள் இருந்து ஒரு உள்ளம் சரி மாறாமைக்கு போவேனா இருந்தால் வல்லாஹ் எனக்கு அது சரியான கவலை மட்டும் இல்லை, என்ற இல்மில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் அதை யோசிக்க வேண்டி வரும். ஆகவே எப்போ நாங்கள் உள்ளம் திறந்து ஒன்றை கேட்குறோமோ அப்போ நாங்கள் மாற்றத்தை நோக்கி நகருவோம். எப்போ நாங்கள் உள்ளம் திறந்து ஒன்றை உள்வாங்குறோமோ அப்போ நாங்கள் மாற்றத்தை நோக்கி நகருவோம். உங்களுக்கு தெரியும், ஜும்மா மேடையை இஸ்லாம் ஃபர்லாக்கி இருக்குது. மிம்பர் மேடையை இஸ்லாம் கட்டாயமாக்கி வச்சிருக்கு. மிம்பரை கேட்கறதுக்கு முன்னுக்கு போகணும். இமாம் மிம்பரில் ஏறினத்துக்கு பின்னால் நீங்கள் வந்தால் உங்களோட பேர் அங்கே பதியப்படுறல. நீங்கள் மகத்தா போனதுக்கு பின்னுக்கால நீங்கள் பார்ப்பீங்க,
நான் ஒரு ஜும்மா மிஸ் பண்ணலையேன்னு பார்ப்பீங்க உங்களோட பட்டோலையில். ஆனால் உங்களோட பேர் இல்லை. ஏன் உங்களோட பேர் இல்லை தெரியுமா? இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னுக்கு போனால் உங்களோட பேர் அங்கே பதியப்படுது. இமாம் ஏறுறது பின்னால் வந்தால் மலக்குமார்கள் ஏட்ட சுருட்டி வச்சுட்டு ஸ்பீச்சை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எதை தெரியுமா காட்டுது? உரைகளுக்கு, ஸ்பீச்சுகளுக்கு, பயானுகளுக்கு நிச்சயமாக மாறக்கூடிய தன்மை எல்லாம் வச்சுக்கிறான். இதால தான் இஸ்லாம் சொல்லுது ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபுல் முஃமினீன். பயான் பண்ணுங்க, பயான் பண்றது மக்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அடிமேல் அடி எடுத்தால் அம்மி நகர் பண்ணுவாங்க தானே. கேட்க 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 மாற்றம் வரும். எப்ப நாங்க கேட்காமக்கு மூடி வச்சுக்கொள்றோமோ, எப்ப நாங்க கேட்காமக்கு காதுகளை நாங்க ஓரமாய் கொள்றோமோ, எப்ப நாங்க கேட்காமக்கு போறோமோ மாற்றங்கள்ல வராது. அப்ப எப்ப நாங்க கேட்கிற சமூகமாக அமருவோமோ, நான் இங்க இருக்கிறத விட வல்லாஹி அங்க இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன், அங்கதான் நான் இருக்கணும். ஏன் தெரியுமா? இதால மாற்றம் வரல, அங்கிருந்த தான் மாற்றம் வரும். நான் பேசுறதாலே அல்ல, நான் கேட்கறதால தான் மாற்றம் வரும். இதால தான் உரைகளை கேட்கணும். ஒரு முறை, 2 முறை, 10 முறையா, 10வது முறை சில நேரம் உங்கள் உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். ஆக உள்ளங்கள் ஒப்படைச்சு முழுமையாக ஒரு ஒரு உணர்வுபூர்வம் இந்த பயனுக்கு உள்ளுக்கு நாங்கள் போவோம். இது மரண சிந்தனை. உண்மையிலே நாங்கள் மரணத்தை மறந்துட்டோம். பல உபதேசங்கள், பல பயான்கள், பல நிகழ்வுகள். ஆனால் இது ஒன்றிலையுமே வராத தாக்கத்தை நிச்சயமாக ஒரு மரணம் ஏற்படுத்தும். உணர்வுள்ள உள்ளங்களுக்கு, அச்சமுள்ள உள்ளங்களுக்கு மரணம் என்பது மிகப்பெரிய பாடத்தை தரும். முந்தநாத்து நான் ஜவுஃபர் நானாவோட கரைச்சி கொண்டிருக்கிறேன். சும்மா நான் வந்ததோடு இப்படி இலியாஸ் நானா எங்க, நியாஸ் நானா எங்க, ரியாஸ் நானா எங்க, சும்மா பழைய உறவுகள் இருக்கிறாங்க. அப்படி ஒத்தத்தராக கேட்டுக்கொண்டு வரப்போ ஜிஃபர் நானா எங்கன்றதோட ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன? ஜிஃபர் நானா மகுத்தா பைத்தாரு மௌலவி அப்படின்னார். லா ஹவுலா குவத்தா பில்லா. ஆரம்பம் 2016 நான் வந்தேன். அது தொடர்ந்து அப்படியே வந்துட்டு இருந்தேன். தொடர்ந்து வந்தவங்களுக்கு தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்டா, மிச்சம் க்ளோஸாக ஜோக் பண்ணி விளையாடி சிரித்து உறவாடி உறவுகள், இது மாதிரி எத்தனை பேர் நாங்கள் இழந்துட்டோம். இந்த இடத்துக்கு மறக்க இயலாத ஒரு உறவு ஹிலால் மௌலவி, அல்லா மஃபுல் வர்ஹமு. நௌஃபர் மௌலவியோடு வருவார், சாப்பாடெல்லாம் தூக்கி கொண்டு வருவார், எங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி கொண்டு இருப்பார். ஒரு ஒரு ஆழமான ஒரு உறவு. ஹிஃபுல் ஒன்று ஆரம்பித்தேன் ஃபோனில். அப்துல் ரஹீம் மௌலவியோட ஒரு ஆலோசனைப்படி குருவான மனநம் விட்டுறதுக்கு இதில் நிறைய பேர் இந்தியா சகோதரர்கள், ஸ்ரீலங்கா நிறைய பேரோட குரூப்பில் ஜாயின்ட்டாக ஒரு 3 மாத கோர்ஸ்ன்னு போட்டோம். அதில் இலைமறை காய் மாதிரி இந்த மனுஷன் என்கிட்ட பாடம் தந்தார். எனக்கு கடைசிக்கு பார்த்தா ஹிலால் மௌலவி எனக்கு தூக்கி வாரி போட்டு இவர் அவர் ஒரு காட்டிக்கிழவை இல்லை கடைசியாக இருக்குது. என்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி பாடம் தராரு. ஜுஸ் அம்மையை தந்து தபாரக்கு 2-3 ஜுஸ் என்கிட்ட பாடம் தந்தார். ஃபோனில் பாடம் தந்தார். அழகோதோ நல்ல ஓதுவார். அப்போ திருத்துறது பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க போகலாம் கடைசி கொட்டாங்க ஹிலால் மௌலவி ஷேக் அப்படின்னார். அந்த பணிவும் அந்த தன்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களோட வாழ்ந்த பலரை நாங்கள் இழந்துட்டோம். பேசுகிற நான் அடுத்த வருஷம் ரமலானுக்கு இருப்பேனா இல்லையா தெரியா. கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் அடுத்த வருஷம் இந்த மண்ணை விட்டு மறந்திருப்பாங்களோ தெரியா. எந்த மரத்தடியில் எந்த இடத்துல எங்க அடங்கப்பட்டிருப்போமோ தெரியா. எங்கட நாட்டுக்கு எங்கட ஜனாசா வைத்திருக்குமா அல்லது இங்க தான் அடங்கப்பட்டிருப்போமா தெரியா. மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் ஒன்று உண்மை என்ன தெரியுமா? நிச்சயமாக மரணம் என்று ஒன்று உண்டு. அதை யாராலையும் மாற்ற இயலாது. இன்றைக்கே உலகத்தில் எங்களோட வாழ்க்கையில் பாவங்கள் தலைவிரித்தாடி நிறைய பாவங்களுக்கு பின்னுக்கால் நாங்கள் போகிறோம்டா. யூடியூப்பை திறந்தா பாவம், ஃபேஸ்புக்கை திறந்தா பாவம், வாட்ஸ்அப் எடுத்தா பாவம், சட் பண்ணுறது பாவம், கேட்கறது பாவம், பார்க்கறது பாவம், நடக்கிறது பாவம், தொடுறது பாவம், எல்லாமே பாவம் என்றால் அதுக்கு பின்னுக்கு என்ன தெரியுமா? மரணம் பற்றிய பதிவு எங்களோட மனசில் எடுபட்டு பேத்திக்கு யாருக்குமே சொல்லலை, யாரும் சொல்லப்படாது. அது வார காலத்தை பார்ப்போம்னா அது ஒரு அறிவீனவை. அது வார காலத்துக்கு பார்ப்போம்னா வார காலத்துக்கு என்னத்தை பார்க்க போறோம்? அல்லாஹ் தஆலா வந்து அழைத்தா போகத்தான் வேணும். ரப்புல் ஆலமீன் அழைக்கிற நேரம் போகத்தான் வேணும். போறதுக்கு முன்னால் நான் என்ன தயார் நிலையில வச்சிருக்கிறேடா. மரண சிந்தனை என்பது ஒரு மனிதனை பொறுத்த மட்டும், ஒரு பூமியை பொறுத்த மட்டும் ஆழ்மன பதிவாக இருக்கணும். ஆழமல் அருவாக நாங்கள் இருந்தோமாம் தெரியா. அலஸ்து பிரப்பிக்கும் அல்லாஹ் கேட்டான், நான் உன் ரப்பு தானே. நாங்கள்ல பலா, ஓ நீ தான் ரப்புன்னு சொன்னாம எனக்கு தெரியவே தெரியா. தாயிட கருவரொல்லுக்கு வந்தோம் தெரியுமா? நீங்க உங்களோட உம்மட வகுத்துக்குள்ள, நானே என் உம்மட வகுத்துக்குள்ள இருந்து எனக்கு உங்களுக்கு தெரியும். என் தாத்தட மகன் என் உம்மட தாத்தட வகுத்துக்குள்ள இருந்து எனக்கு தெரியும். ஆனா நானே என் உம்மட வகுத்துக்குள்ள இருந்ததோ நீங்க உங்களோட தாயிட வகுத்துக்குள்ள இருந்ததோ உங்களுக்கு தெரியா, எனக்கும் தெரியா. அப்ப அதுள்ளிக்கு இருந்து வெளியில வந்தோம். இப்ப ஒரு வாழ்க்கை வாழ்றோம் பாக்குறீங்களா? இதே மாதிரி ஒரு வாழ்க்கை மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கையை வாழ்ந்த மிகப்பெரிய பெரியவர்கள், கோடீஸ்வரர்கள், மிகப்பெரியவர்கள் இந்த மண்ணிலிருந்து பேசிட்டாங்க.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். ஃபிரௌனை பத்தி பேசுற நேரம் சூரா துஹானை பத்தி பரட்டி பாருங்க. கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ உயூன், எத்தனையோ தோட்டங்கள், எத்தனையோ நீர்நிலைகள், எத்தனையோ நீரூட்டுகள் விட்டுட்டு போனாங்க. வஸ்ரூஇன் வ மகாமின் கரீம், பயிர் நிலங்கள், விளை நிலங்கள், கண்ணியமான பசுந்தான நல்ல பூஞ்சோலைகள், அழகான பிளேஸ்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. வனஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாக்கிஹீன், சுவண்டியான அருக்கொடைகளோட மிகப்பெரிய டாம்பிகமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. கதாலிக வஅௌரஸ்னாஹா கௌமன் ஆகரீன், இப்படித்தான் ஃபிரௌன் போனான், அவனுக்கு பின்னால் ஒரு சமூகத்துக்கு அந்த சொத்துக்கு நாங்கள் அனந்தர சொத்தாக ஆக்கினோம். ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், அவர்களுக்காக வானமோ பூமியோ அழல்லன்னு அல்லாஹ் சொல்றான். ஆத் சமூத் வர்க்கம் எடுத்து பாருங்க. ஆத் சமூத் வர்க்கம் இந்த பூமிக்கு மேலால் வந்த மிகப்பெரிய பலசாலிகள். நாங்க எப்படி ரெஜிஃபோ முள்ளுக்க கையை போட்டு பிச்சுவோமோ, பஞ்செல்லாத்து உள்ளுக்கு எப்படி கையை போட்டு இழுத்தெடுப்போமோ, இந்த மாதிரி ஆத் சமூத் வர்க்கம் என்ன செஞ்சாங்க? மலைகளை குடைந்து வாழ்ந்தாங்க, மலைகளை வெட்டி வாழ்ந்தாங்க. பெண்கள்ட பக்கத்தில் சலசல கொண்டு வர மாதிரி விளங்குது. தாய்மாரோட சைடில் கொஞ்சம் அல்லாவுக்கா இங்கே கேளுங்க. உம்மமாரோட சைடுக்கு தான் சொல்கிறேன். பேச்சை நிப்பாட்டுங்க, இங்கே காது கொடுங்க. இங்கே வதான் நீங்கள் சுகதுக்குங்க பிந்தி விசாரிக்கலாம். இங்கே வதான் நீங்கள். பொதுவாக இந்த பயானில் கோச்சுக்கலவான நான் டீ ஒன்று கூட கொடுக்க மாட்டேன். என்ன எனக்கு அப்படி ஒன்று டீக்கிறேன், மன்னிச்சுக்கொள்ளணும். என்ன அது அங்கிட்டு அந்த உணர்வுபூர்வமான ஒன்று போக நாங்கள் அதோட பயணிக்கணும். ஜும்மா என்ன பெண்களுக்கு ஜும்மாவுக்கு வரல, நாங்கள் ஜும்மாவுக்கு போனால் அப்படி உட்காந்து அப்படியே இருப்போம். ஏன்னா ஆட மாட்டோம், வசைய மாட்டோம், பறவை வந்து மொச்சா கூட அப்படியே நிற்போம். ஏன்னா சிறு நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம், அவங்களுக்கு அது தெரியும். அதால தான். சரி, ஓகே. பாருங்கள், அப்போ தோட்டம் துறவுகள், நீர்நிலைகள், பயிர் பச்சை எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஆடு சமூக வர்க்க மிகப்பெரிய பலசாலிகள். அவங்கள மாதிரி பலசாலிகள் வரல. எப்படி நாங்கள் வாழைப்படலு கையை போட்டு இழுக்கிறோமோ, பஞ்சை போட்டு பிக்கிறோமோ, இந்த மாதிரி அவங்க கையால் மலைகளை குடைஞ்சி வாழ்ந்தாங்களாம். அவங்க எங்க இன்றைக்கு? சுலைமான் நபியை பற்றி குர்ஆன் பேசுது. உலகமே கொடுக்கப்பட்டவர். இந்த உலகம் நிரந்தரம் என்று இருந்திருக்குமாக இருந்தால், சுப்ஹானல்லாஹ், இந்த உலகம் நிரந்தரம் என்று இருந்திருக்குமாக இருந்தால், வல்லாஹ் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பார். உலகத்தை அல்லாஹ் கொடுத்தார். எதை கொடுக்கல? துனியாவே அல்லாஹ் கொடுத்தா. மனிதர்களா, மிருகங்களா, ஜின்களா, பட்சிகளா, பறவைகளா, ஊர்வனங்களா, எறும்பு பேசுறத கூட கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த சுலைமான் நபிக்கு எங்க? மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅக்குலு மின் ஷஅதா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கம்பை ஊண்டி, தடியை ஊண்டி சாஞ்சி பைத்துல் மக்தஸ் கட்டறதை பார்த்து கொண்டிருந்தாராம். குர்ஆன் சொல்லுது. அவர் மௌத்தா போய்த்தார். நபி அப்படியே மௌத்தா போய்த்தாரு. கரையான் பூச்சி அந்த கம்பை அரிச்சு கம்போடு நபி அவங்க அப்படி தடார்னு விழுகிறாங்க. விழப்போக்கில் தான் ஜின்கள் பேசிக்கொள்றான். தெரியா போச்சே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணித்த செய்தி தெரிஞ்சிருந்தா எப்போ நாங்கள் விட்டுட்டு எஸ்கேப் ஆகிருப்போமேன்னு பேசிக்கொண்டது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன? சுலைமான் நபியை மரணித்து போன அல்லாஹ்வோட தூதர் ஆயிஷா நாய் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படியப்பா மனசு வந்துச்சு? அல்லாஹ்வோட கபருக்கு மேலால மண்ணை போட்டது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. நான் என்ன சொல்ல வர, உலகத்தில் யாருமே வாழலை, வாழ வந்த எல்லாருமே மரணிச்சு தான் போனாங்க. இன்றைக்கு பொதுவாக உங்களுக்கு பார்க்கலாம், மரணம் என்ற இந்த பதிவு உங்களோட வீட்டில் நீங்கள் மௌத்தை பற்றி பேசி பாருங்க. உங்களோட வைஃப் என்ன சொல்கிறோம், பேசுங்க, நிப்பட்டுங்கப்பா, முசிபத்து பேசாமக்கின்னு வாங்க. என்ன சும்மா இப்போ நீங்கள் ட்ரிப் எல்லாரும் சந்தோஷம் ட்ரிப் கொண்டு பேத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட வைஃபோட பேரை சொல்லி, ஆயிஷா இப்படித்தானையா நாங்கள் போகிற வாழ்க்கையில் பேத்து கொண்டு திடீர் மௌத்துகள் வந்த வாய்ப்பு பேச வேணாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, மரணத்தை பற்றி அடிக்கடி பேசிக்கோங்கன்னு சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். கட்டாயம் உங்களோட மனைவி கிட்ட கடன்களை நீங்கள் சொல்லி இருக்கணும். உங்களோட பிள்ளைகள்கிட்ட உங்களோட கடன்களை பற்றி பேசி இருக்கணும். உங்களோட கடன் தொகைகளை பற்றி நீங்கள் கட்டாயம் எழுதி வச்சுக்கணும். இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ வரணும், இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். மௌத்துக்கு எப்போ ரெடியாக இருக்கணும். நகம் வெட்டி இருக்கணும், மீசைகள் கத்தரிச்சிருக்கணும், முடிகள் கலைந்திருக்கணும். எந்த நேரம் வருமோ அதுக்கு மூமின் ரெடியாக இருக்கணும். நான் மலக்குகளை சந்திக்கணும், எந்த நேரம் எனக்கு மௌத்து வரும் என்ற தெரியாத ரீதியில் ஒரு மூமின் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கணும். இஸ்லாம் சொல்றது நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லுது, அக்ஸிரு திக்ர ஹாதிம் இல்லதாத், ஒரு செகண்ட் வருமாம் லைஃப்ல சகலவிதமான இன்பங்களையும் தவிடுபடியாக்கி போட்டுடுமா. நான் நாட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மரண சிந்தனை சம்பந்தமாக ஒரு ஸ்பீச், அதுக்கு சில வீடியோஸ்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதில் பார்க்குறேன் உண்டு, திருமண பந்தத்தில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேரும்
ஒரு தமிழ் இதில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் அந்த தாலி கட்டுறதுக்கு இப்படி கட்டுறவர் அப்படியே விழுகிறார். கட்டுற மாப்பிள்ளை அப்படியே விழுந்துட்டாரு. எந்த இடத்துல விழுகிறாரு? மணப்பந்தல்ல திருமணம் நடக்கிற இடத்துல, தாலி கட்டுற இடத்துல அந்த மணவாளை அப்படி அடிச்சு கொண்டு விழுறான், மரணித்து போறான். வலது கால தூக்குறவனுக்கு இடது கால தூக்குறதுக்கு அவகாசம் இல்லை. இஸ்லாம் சொல்லுது, மரணம் என்ற சிந்தனை ஒரு மூமின் உள்ளத்துல எந்த நேரம் இருக்கும். பாவங்கள்லேருந்து ஓரமாயிடுவான், தப்பி செய்யறதுலேருந்து ஓரமாயிடுவான். மரண சிந்தனை எப்ப எங்களுக்கு வரலையோ அப்ப எங்களோட லைஃப்ல பாவங்கள் அதிகரிக்கும். உலகத்துல எல்லாத்துலயும் கருத்து முரண்பாடு இருக்குது. கருத்து முரண்பாடு இல்லாத ஒன்றுமே இல்லை. கடவுள் இருக்கா இல்லையா இடத்துல கருத்து முரண்பாடு இருக்கு. கருத்து முரண்பாடு இல்லாம உலகமே ஏற்றுக்கொண்டு என்ன தெரியுமா? மரணம். எல்லா அமைப்பு, அது முஸ்லீமா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், அல்லது கத்தோலிக்கா இருக்கட்டும், அல்லது புத்திஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் உடன்பட்ட ஒன்று என்ன தெரியுமா? நிச்சயமாக மரணம் உண்டு. மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸ்பைர் காலாவதியாக டேட் ஒன்று எக்ஸ்பைர் ஆக போகிற மனிதனுக்கும் ஒரு எக்ஸ்பைர் இருக்கிற, அவனும் காலாவதியாக மரணித்து போற நாள் ஒன்று இருக்கிற. குர்ஆன் தெளிவாக சொல்லித் தருது. குர்ஆன் கேட்கிற ஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸாவ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை நாங்க வீணுக்கு விளையாட்டுக்கு ஃபன் எடுத்துக்கொண்டு ஜொலி பண்ணிக்கொண்டு அப்படி இருக்கிறதுக்காக படைச்ச நினைக்கிறீங்களா? நீங்க மீளவே மாட்டீங்க. அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்க எங்கள்கிட்ட மீண்டு வரவே மாட்டீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஒருத்தர் என்னதான் ஹெல்த்தியா இருந்தாலும், என்னதான் பெரிய நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டு உண்டாலும், நல்ல பெரிய சுகாதாரத்தை பேரினாலும், ஜிம் எடுத்தாலும், எக்ஸசைஸ் பண்ணினாலும், என்ன செஞ்சாலும் மௌத்தாமைக்கு வாழையில. ஐனமா தக்கூனு யுத்ரிக்கும் மௌத். எங்கதான் நீ இருந்தாலும் மௌத்து வந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. கட்டப்பட்ட பாரிய பங்கருக்குள்ள இரு, குண்டுகள் துளைக்காத ஏற்பாடு பண்ணி ஏசி எல்லாம் போட்டு யாருமே ஒன்றை பார்க்க வரையில்லாத அளவுக்கு என்ன பெரிய பரங்கட்டி பெரிய ஏற்பாடு பண்ணினாலும் மௌத்தி என்பது தீர்மானிக்கப்பட்ட மரணம் என்பது உனக்கு வந்தே தீரும். குர்ஆன் சொல்லுது. இப்போ ஒரு பல வருடங்களுக்கு முன்னால இந்தியாவில் ஒரு நிகழ்வு நடக்குது. ஒருவர் ஸ்கூட்டியில பைக்ல வந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ரெட் இது விழுது, சிக்னல் விழுது. சிக்னல் விழுந்தா இவர் நிற்கிறார். நீண்ட தூரம் வந்துட்டாராம். நீண்ட தூரம் வந்ததால ஹெல்மெட்டை கலட்டி தலையை சொறிகிறார். தலையை சொறிந்தவர் மேல பறந்து வந்த ஒரு ஈகிள், ஒரு இது என்ன, அதாவது பிராந்தி பறவை, அப்படி ஒரு பாம்பை இடுது. அந்த பாம்பு அப்படியே வந்து கழுத்துல விழுந்த வேகத்துக்கு அந்த மனிதனை கொத்துது. வாயால் நுரை கக்குகின்ற நிலைமையில மரணித்து போறான். நினைச்சு பாருங்க, மௌத்தாகிறதுக்காக ஹெல்மெட்டை கலட்டல் அவன் பாதுகாப்பாக 4 பக்கங்களையும் பார்த்து வந்தவன் நிலைமையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல அவனுக்கு அல்லாஹ் தீர்மானிச்சான், உனக்குள்ள மௌத்து இந்த சிக்னல்ல இந்த இடத்துல தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் தீர்மானிச்சான். மரணம் என்பது சொல்லி வாரதல்ல. வலது கால தூக்குறவனுக்கு இடது கால தூக்குறதுக்கு அவகாசம் கிடையாது. சவுதி அரேபியாவில் ஒரு வயோதிபர், அவர் மௌத்தா போனதுக்கு பின்னுக்கால அவரோட வேலை செஞ்சவர் தான் இந்த செய்தியை வெப்சைட்டில் போடுறார். நல்ல ஒரு மனிதர். இவருடைய வேலை என்னண்டா, நீண்ட காலமாக அந்த வயோதிபரை பள்ளிகளுக்கு பயானுகள் நடக்கிற இடத்துக்கு, கிளாஸுகள் நடக்கிற இடத்துல கூட்டிக் கொண்டு போறார். முத்தவமார் ஷேக்மார் கிளாஸ் நடக்கும், அக்கீதா வகுப்பு, அக்கீதா ஃபிக்ஹ் ஹதீஸ் அப்படி வகுப்புகளுக்கு கூட்டிக் கொண்டு போறது தான் இவருடைய வேலை. ஒரு நாள் போய் உட்கார்றாரு. அப்ப ஷேக் வந்து சொல்றாரு, ஹதீஸ் வகுப்பு அது, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி லில் லிசானி ஸகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி லிர் ரஹ்மானி சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். 2 வார்த்தைகள் உண்டு. நாவுக்கு இலகுவானது, மீசானுக்கு கனமானது, ரஹ்மானுக்கு விருப்பத்துக்குரியது. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். அந்த வயோதிபர் அண்டை தான் ஹதீஸ் கேட்கிறார். திருப்பி ஆயித் மரா திருப்பி கேட்டு பாடமாக்கிட்டு டிரைவர் வண்டி எடுன்றார். வண்டி எடுக்கிறார். வண்டி எடுத்தவர் வாகனத்தில் ஏறி புள்ள எல்லாத்துக்கும் கோல் பண்ணுற, மகன் எல்லாருக்கும் பெரிய வீடு உண்டு, பழைய வீடு, பெரிய வீடு, பிறந்த வீடு இருக்குமே, பெரிய வீட்டுக்கு வாங்க, மகதிரைக்கு வாங்க, பெரிய வீட்டுக்கு வாங்கன்னு அடிக்கிறார். இவர் போய் இறங்க பிள்ளைகள் எல்லாரும் வந்திக்கிறாங்க. பாப்பா என்னத்துக்கு வர சொன்னோம் தெரியா? என்ன பாப்பா வர சொன்னீங்க? இல்லை மகன் ஹதீஸ் ஒன்று படித்தேன் பாப்பா, நாவுக்கு சொஃப்டானது, மீசானுக்கு கனமானது, ரஹ்மானுக்கு விருப்பத்துக்குரிய சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதை சொல்றது தான் அவளை கூப்பிட்டு இந்த திக்ர் அதிகம் சொல்லுங்க, எல்லாம் கலைஞ்சுமா. புள்ள போயாச்சு. நடுநிசையில் அவருக்கு கடுமையான நெஞ்சு வலி எடுக்குது.
அவரை கொண்டு போய் வைத்தியசாலையில் போட்டால் வைத்தியசாலையில் இயந்திரங்களோட என்ஜின்களோட வயர்களோட முழுமையாக இணைக்கப்படுறார். நேஸ்மார் டாக்டர்ஸ்மார் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. அரபு நாடு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கண்ணை திறக்கிறார். எல்லாரையும் பார்க்குறார். பார்த்து திருப்பி கண்ணை மூடுறார். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக தூங்குறார். திருப்பி துக்தூர் கத்துறார். எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. கண்ணை திறந்தவர் சொன்னாராம், யக்கூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், 2 வாசகங்கள் உண்டு. நாவுக்கு சொஃப்டானது, ரஹ்மானுக்கு விருப்பத்துக்குரியது, மீசானுக்கு கனமானது. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்ற நிலைமையில் அந்த மனிதர் இந்த மண்ணை விட்டு பிரிந்து விடுகிறார். இது அந்த வெப்சைட்டில் வாசிக்க கிடைச்சது. நான் என்ன சொல்றேன்டால், எங்கட மரணம் என்பது எந்த நேரத்தில் எந்த மாதிரி எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மூமின்ற உணர்வு எப்பவுமே மரணத்தோடு ஒட்டிய உணர்வாக அந்த சிந்தனை இருக்கணும். மன் சால ஷஹாதத பிஸுத்கின் பல்லகஹு அல்லாஹு மனாஸில ஷுஹதா வ இன் மாத அலா ஃபிராஷிஹி. யா அல்லாஹ், நான் வீர மரணம் அடையணும். கேளுங்க, கேட்க பயமே. யா அல்லாஹ், நான் ஷஹீத் ஆகணும். இதை கேட்கறது என்ன பிரச்சனைக்கு? உணர்வு பூர்வமா கேளுங்க. மௌத் நிச்சயம். எங்களுக்கு பயம் மௌத்தா போற தானே, மௌத்தாக வாழையிலாவே. யா அல்லாஹ், எனக்கு வீர மரணத்தை தா. ஷஹீதா என்ன ஷஹீதா மரணிக்கச்சை. நாங்க ஷஹீதுக்கு விளக்கம் வச்சுக்க தெரியுமா? வெட்டப்படணும், குத்தப்படணும், கீறப்படணும், கிழிக்கப்படணும், அங்கங்கள் சிதைக்கப்படணும், கை வேறு கால் வேறு தலை வேறு கண் வேறாக்கப்படணும். இதுதான் ஷஹீத் நினைச்சுக்கிறோம். அது மட்டுமல்ல ஷஹீத். ஒருவன் தண்ட வீட்டில் பஞ்சவர்ண மெத்தையில ஏசி ரூம்ல ஃபேனை போட்டுக்கொண்டு 4 தலைவாணி வச்சுக்கொண்டு தலைவாணி அணைச்சு கொண்டு தூங்குவான். மகித்தா பேசிடுவான். அல்லாஹ் ஷஹீத் அந்தஸ்தை கொடுப்பான். ஏன் தெரியுமா? அவன் ஷஹாதத்தை கேட்டதால. ஒரு மூமின் எப்பவுமே மரணத்துக்கு ரெடியா இருக்கணும். அவன் கட்டாயமாக ஷஹாதத்தை கேட்கணும். ஒரு இஸ்லாமிய என்ற உணர்வு அப்படி இருக்கணும். மரணம் என்ற சிந்தனை ஒரு மூமின் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் நிச்சயமாக பாவங்களுக்கு போக மாட்டான். இன்றைக்கு இசை ஹராம் என்றதுல மாற்று கருத்து இல்லை. இசை ஹராம் தான். என் போனுக்கு நான் போடுறதுல கூட இசை வராம என்ன பாதுகாத்து கூட நான் முயற்சிக்கணும். என் வீட்டுக்கு குளக்கில் அடிக்கிறதுல கூட இசை வராம கேளுமான்னு நான் பார்த்துக்கணும். இசை என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனக்கு ஒரு சமூகத்தில் என்ற சமூகத்தில் ஒரு கூட்டத்தை நான் அறிவேன். நாளை மறுமை நாள் நன்மையா செஞ்சு குமிச்சு கொண்டு வருவாங்க. சொர்க்கத்துக்கு போக ரெடியா வருவாங்க. அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் ஹபா மன்சூரா காற்றடித்து போன புழுதிகளாக ஆக்கி போட்டுடுவான். அல்லாண்டு ஒரு சிஃபும் லனா வஜல்லியும் லனா. அல்லாண்டு ஒரு வர்ணிச்சு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. அந்த ஜமாத் யார்? அந்த கூட்டம் யாரு? அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அவங்க யாருன்னு சொன்னா தோழர்களே, அவங்க ஹராம் என்று தெரிந்து கொண்டு அந்த ஹராத்தை இன்பமாக தனிச்சு போனா செஞ்சிடுவாங்க. இதன் காரணமாக அவங்க தொழுவாங்க, கியாமுலே தொழுவாங்க, அவங்க நடுநிசையில் எழும்புவாங்க, வடக்கு எல்லாம் செய்வாங்க. அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் வீணாக்கி போட்டுடுவான். ஏன் தெரியுமா? பாவம் என்று தெரிஞ்சு கொண்டு செய்வதன் காரணமாக. மரண சிந்தனை ஒரு மூமின் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் நிச்சயமாக பாவங்களுக்கு போக மாட்டான். முடியும், பாவம் செய்யாம வாழையலாம். ஆனா அப்பப்ப அவனால முடிஞ்ச வரைக்கும் அவன் தன்னை யோசிச்சு மீள்பரிசீலனை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மரண சிந்தனை இருக்கு. நீங்க பாக்குறீங்க, மனிதர்கள்ல பலர் பல்வேறுபட்ட ரீதியில் மரணிக்கிறாங்க. குழந்தைய தூக்கி கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறான், புள்ளைய நெஞ்சில் போட்டு விளையாடி கொண்டிருக்கான், திடீர்னு மகுத்தா போறான். அவன் பாதி உணர்வு இங்க, பாதி உணர்வு அங்க, அதாவது கத்தி அடித வண்ணம் மரணித்து போறான். சஹாபாக்கள் மரண சிந்தனையோடு இருந்தாங்க நிறைய உங்களுக்கு பார்க்கலாம். உமர் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு நீங்க பாருங்க, இவர் யார் என்றால், உமர் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு யார் என்று சொன்னால் மிகச்சிறந்த ஒரு மனிதர். இவர் மரண தருவாயில உமர் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகால் உமர் வத்திமா தஜ்ரி மின் ஹாஸ், அதாவது உமர் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுவிக்கிறதுக்கு வந்த நேரம் அபுலூல் அல் மஜீசியால குத்தப்பட்டு ரத்தம் பீரிட்டு பெருக்கெடுத்தோடுது, கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரத்தம் பாஞ்சு ஓடிக்கொண்டிருக்குது. இந்த ரத்தம் பீரிட்டு ஓடுகின்ற நிலைமையில உமர் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா யமானி ரஸியல்லாஹு அன்ஹுவை பார்க்கிறாங்க. ஹுதைஃபா யமானி ரஸியல்லாஹு அன்ஹு கிட்ட ரசூலுல்லாஹ் நயவஞ்சகர்கள்ட்ட பேரிஷ்ட கொடுத்திருந்தாங்க. உமர் ஹத்தாப் யார் தெரியுமா? ரஸியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய வாயால சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் இப்படி 10 பேரை சொன்னாங்க. அதுவெல்லாம் இன்னும் பலர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு நாள் உஹத் மலையில ரசூலுல்லாஹும் அபூபக்கர், உமர் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹுங்களும் உஸ்மான் 4 பேரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. உஹத் மலை தட்ட தடன்னு ஆட ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் உஸ்பத் யா உஹத், உஹதே சைலண்ட், என்ன ஆடுறா? உனக்கு மேல் நபி, ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் 2 ஷஹீதான்,
ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார். ஏனை நடுங்கிறார்? உஹது மலை அப்படி அமைதி அடையுது. ரசூலுல்லாஹ்வோட வாயால சுபன சொல்லப்பட்டவர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் மதீனால ஒரு தோட்டத்துக்குள்ள கிணத்துக்குள்ள காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தோட்டத்தை காவல் நின்றவர் வந்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய அபூபக்கர் வந்திருக்கிறார், சலாம் சொல்றார், உள்ளுக்கு வாரத்துக்கு அனுமதி கேட்கிறார். அபூபக்கரை வர சொல்லும், அபூபக்கருடைய சலாத்துக்கு மறுமொழியை சொல்லும், அபூபக்கரை வர சொல்லும், அபூபக்கருக்கு சோனம் உண்டு என்று சுப செய்தி சொல்லும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்க, ரசூலுல்லாஹ்க்கு வலது பக்கத்து உட்கார்ந்து காலை உள்ளுக்கு போட்டாங்க. காவல்காரர் வந்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய யா ரசூலுல்லாஹ், உமர் வந்திருக்கிறார், சலாம் சொல்றார், வாரத்துக்கு இருக்கிறார், உமரை வர சொல்லுங்க. வாழைக்கு வாழைஹி சலாம், உமருக்கும் சொர்க்கம் உண்டு சுப செய்தி சொல்லும். வந்தாரு, இடது பக்கம் உட்கார்ந்து கால் உள்ளுக்கு போட்டுக் கொண்டார். நான் என்ன சொல்வார் என்றால், சுவனவாதி என்று ரசூலுல்லாஹ்வோட பொன்னான வாயால சொல்லப்பட்டவர் அவர். உணவு குடல் வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுகின்ற நிலைமையில கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்தில் ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஹுதைஃபாவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நயவஞ்சகர்களுடைய பேர் லிஸ்ட் உங்கள்கிட்ட தந்திக்கிறாங்க, ப்ளீஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பார்த்து சொல்லு, இந்த உமருடைய பேரும் இருக்கான்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நினைச்சு பாருங்க, மரண சிந்தனை எப்படி அவங்கள ஆண்டு இருக்குன்னு பாருங்க. அந்த நான் மரணிக்க போறேன்ற நிலைமையில சுப்ஹானல்லாஹ் அவர் கேட்டது தெரியுமா? அதாவது ஹுதைஃபாவே கொஞ்சம் பேர் லிஸ்ட்டை பாருங்க, இந்த உமருடைய பேரும் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கிறாரா இருந்தால் எப்படி ஒரு உணர்வுள்ள மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீத் சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பல நூறு போர்க்களங்கள்ல கலந்து கொண்டவர், மரண தருவாயை அடைகிறாரு. சுப்ஹானல்லாஹ். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயை அடைகிறார், மரணிக்க போறாரு. அவர் சொல்றாரு, லக்கர் ஷஹீத்து மியா ஸஹ்ஃபின், 100கணக்கான போர்க்களங்கள்ல நான் கலந்திருக்கிறேன், என்ற உடம்புல எந்த ஒரு இடமும் இல்ல, காயம் இல்லாமக்கு, எங்க பார்த்தாலும் காயம். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினவங்க சொன்னாங்க, அதாவது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் தான் குளிப்பாட்டுற ஜனாதா. அவர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், நான் அவருடைய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மேனியை பார்த்தேன், காயம் இல்லாத ஒரு இடத்தை காணல. பாருங்க, அவரோட ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? அவரோட கவலை எல்லாம் என்ன தெரியுமா? பல நூறு போர்க்களங்கள்ல கலந்து கொண்டேன், பல நூறு போர்க்களங்கள்ல கலந்து கொண்டாலும் என் உடம்புல எடுக்கிறதுக்கு இடம் ஒன்று இல்லாம அம்புகளும் வில்லுகளும் வாழ்வெட்டுக்கள் நிறைய இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு விரிப்புல இன்றைக்கு ஒரு ஒட்டகம் மகுத்தா போற மாதிரி சாகுற மாதிரி நான் மரணித்து போறேனே, எனக்கு ஷஹாதத் கிடைக்கலையே என்று கவலைப்பட்டார். அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ போர்க்களங்கள்ல கலந்திருப்பேன், எத்தனையோ வாள்களையும் அம்புகளையும் என் உடல்கள் சந்தித்திருக்குது, என் உடம்புல பதம் பார்த்திருக்குது, அப்பவெல்லாம் நான் உயிர் தியாகம் அடையோடும் நினைச்சேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு ஷஹாதத் தரலையே, நான் ஷஹீதா போகலையே. நான் இன்றைக்கு என் உடம்புல எத்தனையோ காயங்களுக்கு மத்தியில உயிர் தியாகிட அந்தஸ்து அடையாம எனது ஆசைகள் நிறைவேறாத நிலைமையில மரணம் என்ன தழுவுதேன்னு சொல்லி போட்டு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்ற செய்தியை காட்டு தெரியுமா? நபித்தோழர்கள் நல்ல மரணங்கள் எதிர்பார்த்திருந்தாங்கன்றதை காட்டுது. உண்மையிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்ததோட செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை பொறுப்புலேருந்து தூக்கினாங்க. மரணிக்கிற வரைக்கும் சாதாரண ஒரு மனிதராக இருந்து போராடினார். என்ன நீக்கினதுக்காக கவலைப்படாம சாதாரண ஒரு மனிதராக இருந்து போராடினார் என்ற வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கடைசி நேரம் மௌத்தா போறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப மரணிக்க போறார், கடைசி நேரம். மரணத்தை எதிர்பார்த்த அந்த சிந்தனை எப்படி இருந்து பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்க போறார், கடைசி நேரம். அப்ப அவருடைய மனைவி வாரா, வா ஹசனா, என் கணவருக்கு ஏற்பட்ட கவலையே, என் கணவருக்கு ஏற்பட்ட கை சேதமே, என் மாப்பிள்ளை மகுத்தா போறாரு என்று சொல்லி கவலைப்படுறா. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை மூடி இருந்த சீலை அப்படி நீக்கினாராம், திரையை நீக்கினாராம். நீக்கிட்டு சொன்னாராம், சக்ராத்துல் மௌத்துல சொன்னாராம், லா தகூலி வா ஹஸனா, என் அருமை மனைவியே, உன் கணவனுக்கு ஏற்பட்ட கவலையேண்டு சொல்லாதே, வகூலி வா ஃபர்ஹா, என் கணவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியேண்டு சொல்லி. ஏ தெரியுமா? கதன் நல்க லஹிபா முஹம்மதம் வஸஹபா, நாளை நான் முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை நான் சந்திக்க போறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தனது கடைசி நேரத்தில் சொன்னார் என்ற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். இப்படி நிறைய செய்தி உங்களுக்கு பார்க்கலாம். சயீத் இப்னு ரபீ என்ற ஒரு நபித்தோழர், மதீனால கோடீஸ்வரர், மக்கால இருந்து வெறுங்கையோடு வந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் மதீனா கோடீஸ்வரர் ரசூலுல்லாஹ் ஒன்றிணைத்து விட்டாங்க. சயீத் இப்னு ரபீ தான் சொன்னாரு, தோழரே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்,
கவலைப்படாதங்க, நீங்க இணைக்கப்பட்டிருக்கிற நான் யார் தெரியுமா? மதீனாவோட கோடிபதி, மதீனாவோட கோடீஸ்வரன். கவலைப்பட வேணாம். நீங்க அங்க கோடீஸ்வரனா இருந்தீங்க, வெறும் கையோட வந்துட்டீங்க, எல்லாட்டையும் குறைஷிகளுக்கு கொடுத்துட்டு வெறும் கையோட வந்துட்டீங்க. கவலைப்பட வேணாம். நீங்க இப்போ சேர்க்கப்பட்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹ் உளநிலைகள் அறிஞ்சு சேர்த்துட்டாங்க. கோடீஸ்வரோட சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்ன தெரியுமா? என் சொத்தை சரிபாதியா பிரிக்க போறேன். 1000 ஏக்கர் 500 ஏக்கர் எனக்கு, 500 ஏக்கர் உங்களுக்கு, 500 ஏக்கர் 250 எனக்கு, 250 உங்களுக்கு, சரியா பிரிக்க போறேன் சொன்னாரு. எனக்கு 3 மனைவி மாறி இருக்கிறாங்க. அந்த 3 மனைவி மாற நான் இப்ப கொண்டு போய் காட்டுறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு பிடிக்குதோ அவளை சொல்லுங்க, நான் தலாக் விடுறேன். இதான் முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க அவளை முடிச்சுக்கோங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எப்படிப்பட்ட ஒரு பரந்த மனசுள்ள ஒரு உள்ளமாக இருந்திருப்பார். அவர் தான் சயீத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர்ரஹ்மான் அவுஃப் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் வேணும், எனக்கு கடை தெருவை காட்டுங்கன்னு சொன்னாங்க. வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த சயீத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்க போறார். அது உஹது யுத்தம். நல்லா கேட்டுங்க, ரசூலுல்லாஹ் மரண சிந்தனை எப்படி இருக்கு? கோடீஸ்வரர், அவருக்கு உஹது களத்தில் என்ன வேலை? கோடீஸ்வரருக்கு உஹது களத்தில் என்ன வேலை? சல்லியை கொடுத்துட்டு ஆக்களை விட்டு பேசாம வீட்டோடு இருந்திருக்கலாம். போர்க்களத்துக்கு போறார். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உஹது களத்துல வெளியில நின்று கொண்டு, எனக்கா சயீத் இப்னு ரபீ இவரை தேடிட்டு வாரால் யாருன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிட்டு சயீத் இப்னு ரபீ மௌத்தாகிட்டாருன்னு, மௌத்தாக போற மரணிக்கிறான் விளங்கிட்டு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பார்த்துட்டு வரேன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இன் ரஅய்தஹு ஃபக்ரு மின்னி ஸலாம். நினைச்சு பாருங்க, நீங்க சயீத் இப்னு ரபீயை கண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் நான் சயீத் இப்னு ரபீக்கு சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. பாருங்க, யார் சலாம் யாருக்கு சொல்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, உலக தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, போர்க்களத்துக்கு போங்க சயீத் இப்னு சாபித்தே, அங்க சயீத் இப்னு ரபீயை கண்டால் நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. அதோட கைஃப தஜிது, நீங்க எப்படி இருக்கிறேன்னு நான் கேட்க சொன்னதாக கேளுங்க என்றார். இவர் போறாரு. சயீத் இப்னு ரபீ கோடீஸ்வரர். 70 வெட்டுக்குத்து காயங்களுக்கு இலக்காகி கடைசி செகண்ட்ல இருக்கிறார், மரணிக்க போறார். பஹுவஃபி ஆஹிர் ரம, கடைசி நிலைமை. இப்ப மௌத்தா போறார். ஸைத் இப்னு சாபித் ஓடி போய் தூக்கி அப்படி வச்சுக்கொண்டு, தோழரே அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். வலைக்க வலைஹி சலாம் அப்படின்றாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க சொன்னார். உடனே அவர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்றாரு, அதாவது அவர் சொல்றாரு வந்து அஜிது ரீஹல் ஜன்னா, நான் இந்த மலை பக்கமாக சொர்க்கத்துடைய வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுங்க. நான் இந்த மலைச்சாரல் மலையோரமாக சொர்க்கத்தின வாசத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுங்க. அன்சாரிகளுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட மேல கண் மயிரளவுக்கு கூட ஒரு கீறு வராம பார்த்துக்கொள்ள சொல்லுங்க. நான் தலைவர் மௌத்தா போறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த கேடும் வராம பார்த்துக்கோங்கன்னு சொல்லி போட்டுட்டு சயீத் இப்னு ரபீ என்ற கோடீஸ்வரர் மரணித்து போனார் என்ற செய்தி எங்களுக்கு எதை சொல்லி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்க மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. ஈமான் உறவுகளே, மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அது சொல்லி சொல்லி வாருண்டல்ல, அது திடீரென்று வரக்கூடியது. அந்த மரணம் உங்களோட லைஃப்ல வருமாக இருந்தால், அந்த நேரத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த நேரத்துக்கு தயாராக இருக்கிறோமான்ற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களுக்கு இருக்கின்றத மனசுல பதிய வச்சுக்கோங்க. முதலாவது நாள் மரண சிந்தனை என்பது ஆழத்தில் பதிய வேண்டியது. மரணம் என்பது நிச்சயமானது. அதிலிருந்து யாருக்குமே விதிவிலக்கு இல்லை, யாராலையும் தவிர்த்து கொள்ள இயல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உனக்கு ஏழுமா இருந்தா நீ பெரிய ஆய்வு செய், பெரிய பெரிய விஞ்ஞானி, வேண்டியது நீ இருந்துட்டு போ. உனக்கு ஏழுமா இருந்தால் போற ரூக மீட்டு கொடு பாப்போம். எப்படி போற ரூக மீட்டு கொடு பாப்போம்? உலகமே சேர்ந்தாலும் போற ரூக மீட்டு கொடுக்கல. போற ரூக ஒரு நாள் பெய்தே தீரணும். ஆக உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற திடீர்னு எனக்கு ஒரு மரணம் வருமாக இருந்தால், யுபத்துக்குள்ள அப்தின் அலாமாமா தலை, ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணித்தானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். மறந்துடாதுங்க. மரண சிந்தனை பேசிக்கொண்டிருக்கிறேன், இதோட முடிக்கிறேன். பாருங்க,
ஒவ்வொரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். சாராயம் குடிக்கிற நிலைமையில மரணம், சிகரெட்டை இடிக்கிற நிலைமையில மரணம், விபச்சாரம் செய்த நிலைமையில மரணம், ஹெட்செட் அடிச்சு பாட்டை கேட்டு அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற நிலைமையில மரணம் என்றால் அவர் எழுப்பப்படுவதும் அதே நிலையில் தான். சுஜூதில் மரணம், ருக்கூயில் மரணம், குர்ஆன் ஓதுகின்ற நிலைமையில் மரணம், மஸ்ஜிதுக்கு நடந்து வார நிலைமையில் மரணம், அதே நிலையில் எழுப்பப்படுவான். தற்கொலை செய்கின்ற நிலைமையில் மரணம், அதே நிலையில் எழுப்பப்படுவான். எந்த நிலைமையில மரணிக்கிறோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். இப்போ ஒரு 7-8-10 வருஷத்துக்கு முன்னால சமந்தான் ஸ்ரீலங்காவில் பட ஹால் இருக்கிற சமந்தா, அந்த ஹாலில் எங்களோட முஸ்லீம் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் அப்படி கியூவில் நிற்கிறாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அவர் புதிய படம் ரிலீஸ் ஆகி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போயிட்டு முன்னுக்கு நிற்கிறாங்க. ஒத்தொத்தரா போயிட்டு ஒரு 7 பாய்ஸ் முஸ்லிம் இளைஞர்கள் 7 பேர் அப்படி லைன்ல நிற்கிறாங்க. 7வது நின்றவன் ஒத்தத்தனா பைத்து கொண்டிருக்கு. 7வது நின்றவன் அப்படியே நெஞ்ச பிடிச்சு கொண்டு அப்படியே உட்கார்ந்து அந்த இடத்துல மௌத்தா போனான். ஒரு மனிதன் இந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். இந்த செய்தி உங்களோட மனசில் இருந்தால், இசையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிலைமை எனக்கு மௌத்தூண்டு வந்தால் என் நிலைமை என்னாகும்? ஏண்ட மௌத்து எப்படி வரும்? சவுதி அரேபியாவில் 5 இளைஞர்கள் ரியாதை நோக்கி வராங்க. அவங்களோட உணர்வுகள் எல்லாம் ரியாதுக்கு போன ஃபன் எடுக்கணும். சவுதியில மிச்ச காலத்துக்கு முன்னால் இல்லை, நீங்கள் பார்க்குற விஷயம் கேள்விப்பட்ட விஷயங்க தான். வரக்குள்ள 5 பேர் உட்கார்ந்துட்டு வார டிரைவரோட அடுத்த 3 பேர் பின்னி உட்கார்ந்துட்டு வார இடத்துல அவ்வளோத்தன் தூங்கினான். திடீர்னு கண் விழிச்சு சொன்னான், நரகத்துக்கு இன்னும் 70 கிலோமீட்டர் என்ற ஒரு அசரீர் எனக்கு கேட்டுச்சு. ஒரு கனவு கண்டேன், எனக்கு மனசு விரும்பல, நாங்கள் பாவத்துக்கு தானே போகிறோம், நாங்கள் திரும்புவோம் வேண்டாம். அடுத்தவங்க சொன்னாங்க, பைத்தியம் ஃபன் எடுக்க வந்திருக்கிற இடத்துல சும்மா அபசகனமாக பேசுகிற வா போகிறதுக்குண்ணா. அட இல்லை, எனக்கண்டா ஏலா, எனக்கு மனசு கேட்கல, திரும்பவும் மட்டும் கேட்கல. கடைசி சொன்னால் என்ன இறக்கி விடு, நான் திரும்ப போகிறேன்னா அவன் இறக்கி விட்டு இவனை பெய்த்தான். இவன் மிச்சம் கஷ்டப்பட்டு மற்ற பக்கத்துக்கு மாறி சவுதி திரும்பி போகிறதுக்கு நிற்கிறாங்க. இந்த குரூப் ரியாதை நோக்கி போயாச்சு. வார வாங்கலை கை போட்டு கடைசியாக டிப்பர் ஒன்று வருது. நிப்பட்டு டக்குன்னு ஏறிக்கொண்டான். டிப்பர் டிரைவர் ஏசினான். நமக்கு தலைக்கா இப்படி நடு ரோட்டை வாங்க நிப்பாட்டோம், ஹைவேல நிப்பட்டுறணுமா, அப்படி மன்னிச்சுக்கோ, நாங்கள் 5 பேர் வந்தோம். வந்த இடத்துல நான் இப்படி ஒரு காட்சியை கனவுண்ட கண்டேன், நான் சொன்னேன், அவங்க கேட்காம போயிட்டாங்க, எனக்கு மனசு கேட்கல, நான் இறங்கிட்டேன்றதோட டிரைவர் அழுதுட்டான். அழுது சொன்னான், நீ சொன்ன அந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்டு ஜனாசாக்கள் எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு ஏற்றி கொண்டிருக்க நான் இப்போ பார்த்துட்டு வாரேன்னு சொன்னான். உறவுகளே, இளைஞர்களே, நாங்கள் வாழ்கிறது ஃபாகில், எனக்கு நீண்ட அனுபவம் உள்ள ஏரியா இது, எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் மனசு வச்சால் எங்களை மாற்றிக்கொள்வது ஒன்றும் பெரிய வேலை அல்ல. இதே ஃபாகில் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இதே ஃபாகில் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். 2016ஆம் ஆண்டு ஒரு இளைஞன் வந்தான். 27 நாங்கள் கொண்டாடுறதில்ல, அதை எங்கிட்ட கொண்டாட்டவும் இல்லை, நாங்கள் அதை கொண்டாடுறதும் இல்லை. 10 நாளும் இல்லை சமந்தான். ஆனால் 27க்கு களைகட்டும் அப்படி நிறைஞ்சிருக்கு. 2016 பழைய ஹட் அந்த இடத்துல ஒரு இளைஞன் வந்தான். பயாமுடிய வந்து என் கையை பிடிச்சி கொண்டு தேம்பி அழுதான். அழுதுட்டு சொன்னான், நான் இந்த இடத்தை சேர்ந்தவன், எங்கட நாடு இந்த இடத்தை சேர்ந்தவன் மௌலவி, நான் வீடெல்லாம் கட்டி என் தாத்தா தங்கச்சி எல்லாரும் முடிச்சு கொடுத்துட்டேன். உம்மா சொல்கிறாங்க, என் தாய் சொல்கிறாங்க, பெரியம்மோட மகளை முடிச்சு கொடுத்துட்டு போகிறதா நீ நாட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மௌலவி, எனக்கு இப்போ 33 வயசு, எனக்கு இப்போ 33 வயசு. நீங்கள் அந்த சொன்ன அந்த பயான் என்னில் பெரிய ஒரு தாக்கத்தை, பெரிய ஒரு உணர்வை ஏற்படுத்திக்க மௌலவி. நான் இப்போ உங்கள்கிட்டயே வந்திருக்கிறேன்னா 33 வயசு, எனக்கு இன்னும் 2 வருஷம் பின்னுக்கு கல்யாணம் முடிக்க சொல்ல 35,000 மௌலவி. நானும் மனுஷன், நான் இங்கே அனுபவிக்காத பெண்கள் இல்லை, எல்லா வகையான பெண்களையும் நான் அனுபவிச்சுட்டேன். எனக்கு இப்போதான் ஒரு மனசுக்கு திருப்தி ஒன்று இருக்குது, எனக்கு மன்னிப்பு இருக்குன்றது உங்களோட பயான்லேருந்து நான் விளங்கி கொண்டேன் மௌலவி. அல்லாஹ்வுக்காக எனக்கு வழி சொல்லுங்க என்று கேட்டு கத்தி அழுதான். அவனுக்கு சில ஆலோசனை சொல்லிட்டு போனேன். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கால போனால் ஒருத்தர் வந்து என்னை கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சி நல்லா சூரத்தோடு இருக்கிறான். தெரியுமாண்ட தெரியா அப்படின்றது. நான் அங்கே சந்திச்சவங்களுக்கு ஞாபகம் வைக்கா, கோயிட்டிலோ ஞாபகம் வைக்கு, அது நான் தான் அப்படி நல்லா ஐக்கிற மொழி அப்படின்றான். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த பூமியில் பாவங்களுக்குரிய சூழல்கள் நிறைய திறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு மூமின் பாவத்தோடு நீடிக்கப்படாது. இது அவன் லைஃப்பில் அவன் வாழ்க்கையில் இந்த ரமலான் அவன் ஒரு சேஞ்சை ஏற்படுத்தலாம். உங்களோட வாழ்க்கையில் அடுத்த வருஷம் நான் இல்லைன்னு இருந்தால், ஜிஃப்ரி நானும் எங்களோடு இருந்தவர் இந்த கவர் இங்கே இல்லை, ஹிலால் மௌலவி எங்களோடு இருந்தவர் அவர் இங்கே இல்லை, குருநாங்கள் ஒரு சகோதரர் சந்திக்கிறேன், என் மனைவி அங்கே மகுத்தா போன மௌலவி, நான் உங்களோட வாயில சந்திச்சிக்கிறேன் என்றார். இன்றைக்கு விசாரித்து அப்படி மகுத்தா போனேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உறவுகளே, மரணம் சொல்லி வாரதல்ல, அந்த சிந்தனைகள் உள்ளத்தில் ஆழமாயிருக்கணும். எனக்கு மரணம் வருமாக இருந்தால் நான் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் இதோட முடிஞ்சே லைஃப்.
இதோட முடிஞ்ச இந்த செகண்ட் மவுத்துன்னு ஒன்று வந்தா நீங்க இதை மட்டும் விளங்குங்க. நீங்க நான் மவுத்தாகி இன்னும் 50,000 வருஷங்களுக்கு பின்னால இந்த உலகம் அழியுதுன்னு வச்சுக்கொள்ளுமே. 50,000 வருஷங்கள் கபருள்ளுக்கு பரதகுடைய வாழ்க்கை வாழணும். மனைவியும் இல்லை, உம்மாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை, உறவுகள் யார், நண்பர்கள் யாருமே இல்லை. நான் மட்டும் நீங்க மட்டும் ஒரு வாழ்க்கை வாழத்தான் வேணும். உறவுகளே, மரண சிந்தனை உங்களை என்ன பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். அல்லாஹ் உங்களை என்ன பொருந்துக்கொள்ளணும் என்ற அந்த சிந்தனை உங்களோட மனசில் பதிய வைக்கிறதோட இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இங்கே நிகழ்ச்சிகள் நடக்கும் என்றதையும், நாளை வெள்ளி, இன்று வெள்ளி, அதே மாதிரி சனி 2 நாளும் இங்கே இஃப்தார் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு, இரவு தொழுகை இங்கே நடக்கும் என்றதையும், பயான் நிகழ்ச்சி இங்கே நடக்கும் என்றதையும், அதே மாதிரி உங்களுக்கு சஹர் உணவு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குன்றதை சொல்லிக்கொண்டு, நாளை வெள்ளிக்கிழமை சனாயா மஸ்ஜிதில் இன்ஷா அல்லாஹ் ஏண்ட தமிழ் மொழியிலான ஜும்மா உரை இருக்கின்றதை உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு, இந்த எதையெல்லாம் கேட்டோமோ பேசினோமோ அதை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இங்கே உங்களோட சஹர் ஏற்பாடுகள், இஃப்தார் ஏற்பாடுகள் நடக்குது. அல்லாஹ்வுக்காக உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் இருந்தால் தாராளமாக உதவுங்க. உங்களால் முடிஞ்ச சதக்காக்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதையும் அவங்களோட சொல்லிக்கூட சொன்னாங்க. அல்லாஹு தாலா மரணிக்கின்ற வரைக்கும் மரண சிந்தனையோடு வாழ்ந்து எந்த பாவத்தை செய்ய போனாலும் எனக்கு ஒரு மௌத்திற்கு என்னெல்லாம் மன்னிக்கோணும், இனி நான் இந்த பக்கம் போக மாட்டேன் என்று கத்தி தேம்பியால் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு புனிதனாக மாறுவதற்குரிய ரமலானாக இந்த ரமலானை அல்லாஹ் ஆக்கித்தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாளை இன்ஷா அல்லாஹ் உயிர் பிரியும் வேலையில் இந்த தலைப்பு உங்களை சந்திக்க. உயிர் பிரியும் வேலையில் ஒரு உசிறு பிரிகிற நேரம் என்ன மாற்றங்கள் அவனில் ஏற்படும் என்றது குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. அவர் சொன்னார், இவர் சொன்னார்ல, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, ஒரு உயிர் எப்படி எங்களிலிருந்து கைப்பற்றப்படும் என்று சம்பந்தமான சிந்தனை நாங்கள் பார்ப்போம். நாளை ஒரு நாள் கபரு, அதுக்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய சொர்க்கம், நரகம், மஹ்ஷர் போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அல்லாஹு தஆலா அதற்குரிய வாய்ப்பை எனக்கு உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக்